Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆண்டன் செக்காவ் என்கின்ற ஒரு ரஷ்யன் ரைட்டர் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி A Work of Art. A Work of Art என்கின்ற ஆண்டன் செக்காவுடைய ஷார்ட் ஸ்டோரி. ஆண்டன் செக்காவ் a renowned well-known short story writer. He has written few novels also, but he is famous for his short stories. அவருடைய ஒரு சிறுகதை A Work of Art. ஒரு டாக்டர், அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு யங் மேன், ஒரு இளைஞன் ஒருத்தன் வர்றான். அவன் பேரு சாஷா ஸ்மிர்னோவ், ரஷ்யன் நேம். சாஷா SASHA, சாஷா ஸ்மிர்னோவ், SMIRNOV, சாஷா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சாஷா என்ற ஒரு யங் மேன் திடீர்னு ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு அவர் அறைக்குள்ள போறான். டாக்டர் பார்த்த உடனே அவனை ரொம்ப கூலா ரிசீவ் பண்றாரு. என்ன யங் மேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உடல்லாம் எப்படி இருக்கு, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அம்மா, அந்த டாக்டர் பேரு கோஷைகோ, KOSHEIKOV, கோஷைகோ. ஸோ கோஷைகோ என்கின்ற டாக்டரை பார்க்கறதுக்கு தான் அந்த பையன், சாஷா என்கின்ற அந்த பையன் வந்திருக்கான். அவர் விசாரிக்கிறாரு, அம்மா எப்படி இருக்காங்க? மேடம் ஸ்மிர்னோவ், அவங்க அம்மா பேர் ஸ்மிர்னோவ். மேடம் ஸ்மிர்னோவ் எப்படி இருக்காங்க சாஷா? நல்லா இருக்காங்களா? உனக்கு எப்படி இருக்கு, இப்போ எப்படி நீ ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், டாக்டர், எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், என்னை ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்திலிருந்து நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க. எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது என்னை நீங்க தான் காப்பாத்துனீங்க. நாங்கள் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் டாக்டர். நான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையங்கிறத ஒரு 7-8 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு மாதிரி, அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர், நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க, இதை மிகப்பெரிய உதவியாக நாங்கள் கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பேப்பர் ஒன்று, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஃபைனான்சியல் டைம்ஸ் என்கின்ற ஒரு நியூஸ் பேப்பர், நம்ம தினத்தந்தி, தினமணி, ஹிண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ சுற்றி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை டாக்டர், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு, அதுக்காக நான் ஒரே ஒரு பையன், எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர், நீங்கள் இதை ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அம்மா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும் டாக்டர். நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர், இதை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணுறான். அப்போ ஒரு டாக்டர் ஒரு யூஸ்வல், ஏன்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, ஏன் டாக்டர் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க டாக்டர், நான் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி அப்படி காட்டுறான். அது ஒரு பிரான்ஸ், ஒரு வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை, ஒரு பீடம், ஒரு பெடஸ்டல், ஒரு பீடம் மாதிரி இருக்கு. அந்த பீடத்து மேல ஒரு பெண், அவ ஏவாள் மாதிரி இருக்காருன்னு சொல்றாரு ஆண்டன் செக்காவ். ஈவ், ஏவாள் மாதிரி ஒரு அழகான பெண் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏவாள் எப்படி இருந்தா, ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்தா. ஸோ ஒரு நியூட், நிர்வாணமான ஒரு பெண்ணினுடைய சிலை அழகாக ஒன்று வச்சிருக்கு. அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா, அந்த பெண் பார்க்குற பார்வையிலேயே ஒரு விதமான காம உணர்வு தூண்டுற மாதிரியான ஒரு அந்த லுக் இருக்கு. அந்த சிலையை அப்படி கொடுக்குறான். டாக்டர் தயங்குறாரு இந்த சிலையை வாங்குறாரு. ஆனாலும் டாக்டர், நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணலைன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க டாக்டர், அம்மா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும் டாக்டர், நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே அவர் தயங்கிக்கிட்டே வாங்குறாரு. வாங்கினோடனே, பாருங்க டாக்டர், என்ன அழகாக இருக்குது பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது எப்படிப்பா நான் இங்கே வச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் யூ ஷுட் நாட் பி ஆர்டினரி. அவர் சொல்கிறான், இங்கே என் ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய சில்ட்ரன், குழந்தைங்கள்லாம் வருவாங்க போவாங்க, கிளையண்ட்ஸ்லாம் வருவாங்க, டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, இங்கே நான் எப்படி இதை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் நீங்கள் என்ன டாக்டர், யூ ஷுட் நாட் பி ஒன் அமங் த க்ரௌட், இந்த கூட்டத்தில் இருக்கிற மனிதர்களோட நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது டாக்டர், யூ மஸ்ட் பி அபவுட் தட், நீங்கள் அதை விட தாண்டி டாக்டர், இது ஒரு அழகான ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது ஒரு மிகச்சிறந்த கலை டாக்டர். இங்க பாருங்க, இதை வச்ச உடனே இந்த இடமே எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதை ஒருத்தன் ஆத்மார்த்தமா அந்த சிலையை அப்படி பார்த்தான்னு சொன்னா அவன் உள்ளத்துக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வரும் டாக்டர் அப்படின்னு சொல்லி இப்படி வைக்கிறான்.
வச்ச உடனே டாக்டருக்கு வந்து இதான் ஆத்மார்த்தம் ஒர்க் ஆஃப் ஆர்ட் கிட்டுன்னு சொல்லி என்ன அது அசிங்கம் பிடிச்ச மாதிரி இந்த சிலையை வைக்கிறேன்னு சொன்னோம்னா ஒரு கலையை ரசிக்க தெரியலன்னு நினச்சிக்குவான். இவர் மைண்டில் அப்படி தான் ஓடுது, என்னடா இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது, ஏன்னா இப்படி ஆபாசமாக இருக்குது, ஒரு பொம்பளை நிர்வாணமாக கொண்டு வந்து அது எப்பறம் என் டேபிளில் வச்சுக்கிறது, இதைத்தான் சொல்லணும் டாக்டர். ஆனால் அவன் வந்து அப்படி பாருங்கள் டாக்டர் இந்த இடமே ரொம்ப அழகாகிடுச்சு, அப்படியே ஒரு ஆன்மாவில் இருந்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே தயங்குறாரு. இல்லைப்பா நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம், இல்லை டாக்டர் நீங்கள் வந்து கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடாது, நீங்கள் யூ மஸ்ட் பி யூனிக், நீங்கள் ஒரு கலையை ரசிக்கின்ற ஒரு கலா ரசிகராக தனியாக இருக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் நீங்கள் இது மொத்தம் அக்செப்ட் பண்ணேன்னா அம்மா ரொம்ப நொந்து போயிடுவாங்க டாக்டர், நான் வந்து அம்மாவுக்கு ஒரே பையன் டாக்டர் அப்படின்றான். என்ன சொல்கிறதுன்னே தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாரு. வாங்கினோடனே அவன் போயிடுறான். இப்போ டாக்டர் வந்து அவருக்கு அப்படியே இந்த காதினுடைய பின்பகுத்தை அப்படியே சொறிகிறாரு. அவருக்கு அந்த ஹேபிட் இருக்குது, 2 இடத்துல சொல்கிறான். அப்படியே அதாவது ஒன்று சிந்திக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த காதில் பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே சொரிஞ்சிக்கிட்டுருவாங்க இல்லையா, அது மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டே யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறது, இதை பண்ணு இங்கே ஏன்னா நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவரும் மைண்ட்லேயே இது பெரிய ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு ஒரு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டார். செட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வேல்யூபிள் ஒர்க் ஆஃப் அவன் சொல்லும்போது சொன்னான், டாக்டர் பாருங்கள் இது ஒன்று டாக்டர் எனக்கு ரொம்ப வருத்தம் டாக்டர், இது வந்து ஒரு ஜோடி டாக்டர், ஆனால் எங்கிட்ட ஒன்று தான் இருக்குது டாக்டர், ஒன்று எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் டாக்டர் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஒன்றா கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னு சொல்லி இது ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு கிரேட்டுன்னு சொல்லிட்டானா இவருடைய மைண்ட்லேயே அது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு செட் ஆகிடுது. இப்படியே சொல்லிக்கிட்டே யோசிக்கிறார், இது ஒரு வேல்யூபிள் திங், இந்த வேல்யூபிள் திங்கை குப்பைத்தொட்டியில் போட முடியாது, அப்படின்னா மனசுல இவர் குப்பைத்தொட்டியில் போடணும். ஆனால் இது ஒரு வேல்யூபிள் திங்காக இருக்குது, இதை போய் நம்ம குப்பைத்தொட்டியில் போட்ட முடியாது, அப்போ இது என்ன பண்ணலாம், இங்கேயும் வைக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலான்னு இப்படியே காதை சொரிஞ்சிக்கிட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு. யோசித்த உடனே அவருக்கு அவருடைய லாயர் ஞாபகம் வருது. அந்த லாயர் பேர் லாயர் யுஹோ என்கின்ற ஒரு லாயர்னுடைய பேர் ஞாபகம் வருது. ஆஹா இந்த லாயருக்கு இதை கொடுத்துடலாம். ஏன்னா லாயர் நம்முடைய மேனேஜ்மெண்ட், நம்முடைய இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தில் நிறைய லீகலாக நிறைய நமக்கு உதவி செஞ்சுருக்கான் அந்த லாயர் ஊஹோ. அவருக்கு பணமாக கொடுத்தா அவரை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணான்னா ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் என்ற அந்த ஏவாளின் சிலையை அப்படியே சுற்றுறாரு. சுற்றிட்டு நேராக லாயர்கிட்ட போகிறார். லாயர்கிட்ட போனோடனே லாயர் ரொம்ப ரிசீவ் பண்ணுறான். வாங்க டாக்டர் எப்படி இருக்கீங்க, ஓ நல்லா இருக்கேன் யங் மேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்க, என்னுடைய பிஸ்னஸ்லாம் நீ எவ்வளோ மேனேஜ்மெண்ட் சைடு உன்னுடைய லீகல் ஒப்பீனியன்லாம் எனக்கு நிறைய யூஸ் ஆகிருக்கு, ஆனால் நான் உனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால தான் இதுக்கு பேர் கேண்டில் பிரான்னு பேர். இதுக்கு பேர் கேண்டில் பிரா, கேண்டலப்ரா என்று பேர். அதாவது இதுக்கு இந்த சிலைக்கு மேலே வந்து அப்படி கேண்டில் வச்சுக்கலாம். இந்த சிலையினுடைய மேல் பகுதியில் ஒரு கேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேண்டலப்ரா என்ற இந்த இதை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணி அப்படி வைக்கிறாரு. வச்ச உடனே அவன் அப்படியே அதை கையால் தொட்டு பார்க்குறான். அது ஒரு நேக்கடானது. அப்படியே தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்த உடனே அவனுக்கு டாக்டருக்கு ரொம்ப ஆஹா இவனுக்கு பிடிச்சிருச்சு வச்சுக்குவான் அப்படிங்கிற சென்ஸில் அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்குது. அவன் அப்படியே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த தொட்டு அங்கங்கே அந்த சிலையை தொட்டுக்கிட்டெல்லாம் பார்த்து அப்படியே தடவி கொடுக்குறான். தடவி கொடுத்துட்டு டாக்டர் இது எங்கள் அம்மா அடிக்கடி வருவாங்க இங்கே அப்படிங்கிறான். அப்படின்னோடனே டாக்டருக்கு தூக்கி வாடி போச்சு. ஐயோ இவன் வேணான்றான் போல இருக்கு. அம்மா அடிக்கடி வருவாங்க, அப்புறம் என்னை பார்க்குறதுக்கு நிறைய கிளையண்ட்ஸும் வருவாங்க. இப்படி கிளையண்ட்ஸ்லாம் வந்து அம்மா வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான். உடனே டாக்டருக்கும் என்ன நான்சென்ஸ், என்ன நீ பேசுகிற, எவ்வளோ பெரிய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தெரியுமா இது, நான் இது உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், நீ இப்படி சொல்கிறியே அப்படின்றாரு. அப்படி கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்டோடனே இல்லை டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு அப்படியே அதை ஒரு பார்க்குறான். அவனுக்கு அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுட்டான். உள்ளே வச்சுட்டு இது என்ன பண்ணுறது, சரி இதை யாருக்காவது ப்ரெசன்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருக்கடா ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறான். அப்போது அந்த ஊரில் ட்ராமா ஒன்று நடக்குது. அந்த ட்ராமாவில் காமெடியனாக ஆக்ட் பண்ணுறவன் ஷாஷ்கின்
ஷாஸ்கின், SHASHKIN, ஷாஸ்கின் அப்படிங்கிறவன். ஸோ ஷாஸ்கின் அவன் தான் சரியான ஆள். இந்த நாடகத்தில் நடிக்கிறவன், சினிமாவில் நடிக்கிறவனுங்களாம் இது ரொம்ப ஈஸியான விஷயம், இதை அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உடனடியாக அவனை பார்க்க போகிறாரு. நாடகம் முடிஞ்சிருச்சு. நாடகம் முடிஞ்ச உடனே காமெடியன் வந்து அவருடைய அறையில் வந்து உட்காந்துருக்காரு. அவருடைய ரசிகர்கள் அவரை ரொம்ப நீங்கள் அண்ணன் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக, எப்பொழுதுமே இந்த ஆக்டர்ஸ் நடித்தா அந்த கூட இருக்கவனா அண்ணன் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப பின்னி எடுத்துட்டீங்கண்ணே, இவ்வளோ நாள் இல்லாத இன்னைக்கு பாருங்கண்ணே அப்படிண்ணே இப்படின்னு அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கூட நின்று கொண்டு சுற்றி இருக்கிறவனா வந்து அண்ணன் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது லாயர் உள்ள நுழையிறாரு. லாயர் உள்ள வாங்க வாங்க லாயர் ஊஹோ, அவர் பேர் ஊஹோ. ஊஹோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரெசன்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தோடனே சுற்றி இருக்கான், அவனை ரொம்ப ரசிக்கிறான். அந்த காமெடியன் சினிமாக்காரன் அப்படியே ரசிக்கிறான். ரசிச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்றான். சுற்றி இருக்கிறவனும் அண்ணே ரொம்ப அழகானதுண்ணே, ரொம்ப பியூட்டிஃபுல் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த கலை குடும்பம். இந்த கலை குடும்பத்தில் இருக்கவனா உன்னை கலைன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு இது ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ இது ஒர்க்கா, இது ஒர்க் அப்படின்னு நினச்சிது, ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்ட்டு பியூட்டிஃபுல் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஏன்னா நீங்கள் ஒர்க் ஆஃப் ஆர்ட்னு சொல்லலைன்னு வச்சுங்க, உங்களுக்கு கலையை ரசிக்க தெரியலன்னு உங்களை முத்திர குத்திடுவாங்க. அதுக்காவது நீங்கள் இல்லாத பிட்டை போட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்லணும், சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும் உட்காந்து. ஆனாலும் அந்த காமெடியனுக்கு அங்கே டக்குன்னு ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை ஒன்று வர்றா. நடிகை வந்து மே கமின் அப்படிங்கிறா. அப்படின்னோடனே டபக்குன்னு அந்த இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு வெயிட் 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 ஐ எம் அன்ட்ரெஸ், நான் இன்னும் ட்ரெஸ் போடாமல் இருக்கேன், கொஞ்சம் இருங்க நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கான். அதை தூக்கி மறைச்சி வைக்கிறதுக்கான தூக்கி மறைச்சி வச்சுக்கிட்டான். மறைச்சி வச்சுக்கிட்டு நான் அன்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது ரசிக்க ஆரம்பித்து அவன் வச்ச உடனே நம்மளால் லாயர் போயிடுறாரு. இவன் இப்படி சொல்லிட்டான். சொல்லிட்டு அப்போது ஆக்ட்ரஸ்லாம் வந்தால் வைக்க முடியாது, இதை என்ன பண்ணுறதுலான்னு அவனுக்கு தெரியல. இதை தூக்கி இது பெரிய கிரேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு. இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை குப்பை தொட்டியில் ஆக எல்லாருக்கும் மைண்டில் இது குப்பை தொட்டியில் போடணுங்கிற மைண்ட் இருக்குது. ஆனால் எல்லாரும் இட்ஸ் அ கிரேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு, இவ்வளோ பெரிய கலை நுட்பத்தை வந்து எப்படி நாம் குப்பை தொட்டியில் போடுறது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு மண்டையை போட்டு குழப்புறான். அப்போது இவனுக்கு இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர், இந்த நாடகம் சினிமாவில் நடிக்கணும்னு ஹேர்லாம் கரெக்ட் பண்ணுறது ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைப்பா இந்த இதை ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு போகிற இடம் இது எப்படி அப்படின்னோடனே, அண்ணே ஏண்ணே இதை வேற உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் தானே கொடுத்துருக்காங்க, இப்போ பேசாமல் விற்றுருங்கண்ணே அப்படிங்கிறான். விற்கிறதா? எங்கடா போய் விற்கிறது? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஏரியாவிலே ஒரு அம்மா ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பழைய இந்த கலை நுட்பமான பொருட்கள்லாம் வாங்கி விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த அம்மா அந்த ஆள் இறந்து போயிட்டார். அந்த அம்மா அவருடைய ஒய்ஃபு ஒருத்தவங்க, அவங்க இந்த வேலை தானே செய்கிறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்களும் இந்த மாதிரியான ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து வாங்குவாங்க. அப்புறம் அதை யாருக்கு அது விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு அதை விற்றுருவாங்கண்ணே, அந்த வேலை செய்கிறாங்க. இதை நம்ம அவங்ககிட்ட போய் விற்றுடலானே அப்படின்னு சொல்கிறோம். அப்படியாப்பா, ஓகேப்பா இதை விற்றுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் டாக்டர்னுடைய ரூமுக்குள்ள நம்ம ஆள் வேக வேகமாக, நம்ம சாஷா இருக்கான சாஷா, அவன் வேக வேகமாக நுழையிறான். டாக்டர் டாக்டர் டாக்டர், அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். டாக்டர் டாக்டர் அப்படி உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் அப்படின்னா. என்னப்பா? சொல்ல முடியாது டாக்டர், எவ்வளவு தெரியுங்களா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் டாக்டர், ரொம்ப பிரமாதம் டாக்டர் அப்படிங்கிறான். என்னப்பா விஷயத்த சொல்லு. இல்லை டாக்டர், உங்களுக்கு ஒன்று தானே கொடுத்தேன் டாக்டர், நான் அப்பயே உங்கள்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு ஜோடி ஒன்று இருக்குது, அந்த ஜோடி எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன்ல, அந்த ஜோடி கிடைச்சிருச்சு டாக்டர், ரெண்டாவதும் கிடைச்சிருச்சு, நான் கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, ஒன்று இந்த பக்கம் வச்சு ஒன்று இந்த பக்கம் வைங்க, அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அந்த சிலையை கொண்டு வைக்கிறான். இதோட கதை முடியுது. தேங்க்யூ.